உங்களுடைய வயது முதிர்ந்த உம்மா வாப்பாமார் இருப்பாங்க. நீங்க நகரத்தில் இருக்கிறீங்க. அவர்கள் பிறந்த அந்த வளர்ந்த கிராம சூழல்ல இருப்பாங்க. நீங்க டைம் ஒதுக்கி உம்மாட்ட போய்த்து ஒரு கிழமை இருங்க, வாப்பாவோட போய்த்து ஒரு கிழமை இருங்க. அந்த உம்மா வாப்பாவுக்கு டைம் கொடுங்க. அவர்களுடைய பழைய பேச்சுக்களை கேளுங்க, அவர்களுடைய பழைய கதைகளை கேளுங்க. அவங்க கையால் அந்த உம்மா ஆக்கி தாரத்தை சந்தோஷமா சாப்பிடுங்க. அந்த பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க, அவர்களை திருப்திப்படுத்துங்க. அவர்களுடைய முக்கியமான நோய்களா இருந்தா அதற்கு வைத்தியங்களை செய்து கொடுங்க. வாப்பாவுடைய காலை அமுக்குங்க, உம்மாவுடைய தலைக்கு எண்ணெயை பூசி விடுங்க. அதனால் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அப்படி போகணுமா, வரையறையோட கட்டுப்பாடோட அந்த அஜ்னபி மஹ்ரமியத்தை பார்க்கணும். எங்களுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது எந்த பெண்ணை பார்ப்பதோ பேசுவதோ கூடாதோ. அங்கே ட்ரிப் போனால் அங்கே சர்வசாதாரணம். ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலக்கிற அதற்கு பின்னால் எனக்கு சொல்லலா பாரதூரமான தவறுகள் நடக்கும். சில வேளை நாங்கள் 17-18 வருஷமா எங்களோட வீட்டில் எங்களோட மகளை எங்களோட சகோதரிய ரொம்ப கவனமா வளர்த்திருப்போம். இந்த ஒரு கிழமை ட்ரிப் போனதோட கணியத்திற்குரிய பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, காலம் ரொம்ப வேகமாக சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. நேரமும் மின்னல் வேகத்தில் அது கடந்து கொண்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. இந்த காலமும் நேரமும் எவ்வளோ வேகமாக சென்று கொண்டிருக்கிறதோ அதற்கு தோதுவாக நாமும் எதிர்நீச்சல் அடித்து நம்முடைய அன்றாட தொழில், வியாபாரம், குடும்பம், சமூகம் மற்றும் உண்டான வேலைகளை ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு அவைகளில் ஈடுபட்டு அவைகளை மிக கச்சிதமாக சமாளித்து கொண்டு வருகின்றோம். நாம் ஈடுபடக்கூடிய வேலைகளில் அநேகமானது இந்த உலகத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய சில வேலைகளாக இருக்கலாம், அல்லது ஆஹிராவில் நமக்கு நன்மைகளை ஈட்டித் தரக்கூடிய வேலைகளாக இருக்கலாம். அநேகமான நம்முடைய வேலைகள் இந்த இரண்டுக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் சில நேரங்களில் எங்களை அறியாமல் துனியா உலகத்துடைய வாழ்க்கைக்கும் எந்த வகையிலும் தேவைப்படாத, மறுமையில் நமக்கு எந்த வகையான நன்மையையும் லாபத்தையும் ஈட்டித் தராத பல வேலைகளில், பல விடயங்களில் அடிக்கடி நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நான் எதை சொல்ல வருகிறேன் என்றால், உலகத்தில் அல்லாஹ் சில காலங்களை நமக்கு தந்து அனுப்பி வைத்திருக்கிறான். அது 60 வருடமாக, 70 வருடமாக, 80 வருடமாக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட அந்த அஜல், அந்த தவணை, அந்த கால நேரம் இருக்குகின்றதே, அதை அல்லாஹ் வெறும் இலவசமாக கொடுத்து அனுப்பவில்லை. அவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கால நேரங்களை பற்றியும் கியாமத்துடைய நாளையில் ஒவ்வொரு மனிதன்கிட்ட நிச்சயமாக அல்லாஹ் கேள்விகளை கேட்பான். அதனால தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல இடங்களில் பல மிக முக்கியமான அவனுடைய படைப்பினங்களை கொண்டு சத்தியம் செய்ததை போன்று, ஏன் குர்ஆனில் மிக முக்கியமான நபிமார்களுடைய பெயர்களில் சூறாக்களை அமைத்ததை போன்று நாம் பார்க்கலாம். சூரத்து நூஹ் என்று ஹதரத் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பெயரால் தனியான ஒரு சூரா, சூரா இப்ராஹிம், சூரா ஹூத் என்று, சூரா முஹம்மத் என்று அல்லாஹ் நபிமார்களை கொண்டு எவ்வாறு சில சூறாக்களுக்கு பெயர் வைத்தானோ அதே மாதிரி கடந்த காலங்களிலும் நாம் ஞாபகப்படுத்தி இருக்கிறோம். கால நேரங்களை வைத்தும் அல்லாஹ் சில சூறாக்களுக்கு பெயர் வைத்திருக்கின்றான். சூரத்துல் அஸ்ர் என்றாலும் காலம், சூரத்து தஹ்ர் என்றாலும் காலம். வெறும் காலத்தை மொட்டையாக அல்லாஹ் சொல்லி நின்று விடாமல் அந்த கால நேரங்களுடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நேரங்கள், அது வல் ஃபஜர் அதிகாலை வேலையாக இருக்கலாம், வத்துஹா முற்பகலுடைய வேலையாக இருக்கலாம், வல் லைல் இரவுடைய வேலையாக இருக்கலாம். குர்ஆன் அந்த காலத்துடன் இணைந்த சேர்ந்த பல மிக முக்கியமான நேரங்களையும் குறிப்பிட்டு அல்லாஹ் சத்தியம் செய்ததற்குரிய காரணம் என்ன? இந்த காலமும் நேரமும் பொறுமதியானது, மிகப்பெரிய ஒரு நிஅமத், மிகப்பெரிய ஒரு செல்வம் அல்லது மிகப்பெரிய ஒரு அமானிதம் என்றால் அது மிகையாக ஆகாது.
மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நமக்கு தரப்பட்டிருக்கிற கால நேரம் மிகவும் பொறுமதியானது. கடந்த காலங்களிலே வாழ்ந்த நம்முடைய சலஃபு சாலிஹீன்கள் இந்த கால நேரங்களை மிகவும் கவனமாக தியாகத்துடன் பலவிதமான அவர்களுடைய தேவை மட்டுமல்ல, கயாம நாள் வரைக்கும் வரக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய உம்மா, இஸ்லாமிய சமூகத்திற்கு எந்தெந்த வகையில் லாபங்களும் உதவிகளும் கயிறுகளும் ஏற்படுமோ அந்த மாதிரியான பல வேலைகளில் தங்களுடைய கால நேரத்தை அவர்கள் செலவழித்ததனால இன்று வரைக்கும் அவர்களை காலம் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்குது. பலர்கள் பல வேலைகளில் தங்களை ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். ஹதரத் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி மா அத்தனல் முஅத்தினு முன்து 40 சனா இல்லா வஅன ஃபில் மஸ்ஜித். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கடந்த 40 வருடம் முஅத்தின் சொல்லக்கூடிய பாங்கை நான் மஸ்ஜிதிலிருந்து தான் கேட்டிருக்கிறேன். 40 வருடம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு சின்ன காலம் ஒன்று அல்ல. நாங்கள் சிலவேளை ஒரு நாளையில் 5 தொழுகையை தக்பீர் தஹ்ரீமாவோடு 5 நேர தொழுகையை தொழுவது சிலவேளை சிரமம். சில நேரங்களில் உம்ராவுக்கு போன அந்த 10 நாள் நாங்கள் நினைக்கிறோம், இந்த 10 நாளையும் முழுக்க நான் ஹரத்தில் கழிக்கணும், ஒரு ஜமாத்தை கூட மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைப்போம். சில வேளை ஏதாவது ஒரு ஜமாத் தப்பி விடும், தவறி விடும். ஹஜ்ஜுக்கு போனவர்களும் அவ்வாறு தான். சில வேளை 40 நாள் 4 மாதம் ஜமாத்தில் போனவர்களும் நினைப்பார்கள், ஒரு தக்பீர் தஹ்ரீமா தவறாமல் நான் தொழணும். ஆனால் சில நேரங்களில் அவைகள் முன்ன பின் ஆகிவிடும். 40 வருடம் என்பது சாதாரணமான ஒரு காலம் அல்ல. ஹதரத் சயீத் இப்னுல் முஸையிப் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், சத்தியம் செய்து கூறுகிறார்கள், 40 வருடமாக முஅத்தின் அதான் சொன்னதை நான் மஸ்ஜிதுக்குள்ள இருந்து தான் கேட்டேன் என்றால், அவர் மஸ்ஜிதுக்குள்ள ஜமாத்துக்கு தயாராக இருந்ததனால தான் பாங்கை கேட்டிருக்கிறார். அல்லாமா சுலைமான் இப்னு அஹ்மத் அத்-தபரானி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அறிஞர். நாங்கள் அடிக்கடி தபரானி என்று சொல்லுவோமே, அந்த கிதாபை எழுதியவர். அவருடைய வரலாறில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 33 வருடமாக தொடர்ந்து பிரயாணம் செய்து 1000 ஆசிரியர்களை சந்தித்துத்தான் நான் இந்த ஹதீஸை பதிவு செய்தேன் என்று கூறுகிறார்கள். 33 வருட பிரயாணம் என்பது இலகுவான காரியம் அல்ல. அல்லாமா இப்னுல் முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரி போன்றவர்களுடைய ஆசிரியர்களில் உள்ளவர். அவர்கள் ஒவ்வொரு வருடத்தையும் 3ஆக பிரிப்பார்கள். 4 மாதத்தை அல்லாஹுடைய பாதையில் ஜிஹாது செய்வதற்காக, 4 மாதத்தை முழுக்க தொழில் வியாபாரத்திற்காக, 4 மாதத்தை ஹதீஸை படித்து கொடுப்பதற்காக. இவ்வாறு பல வருட காலமாக தன்னுடைய முழு வருடத்தை 3ஆக பிரித்து அவர்கள் செயல்பட்டார்கள் என்றால் இவ்வாறு நிறைய நமக்கு சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஒவ்வொருவரும் யோசிக்கணும், நாம் 40 கடந்து விட்டோம், 50 கடந்து விட்டோம், 60 கடந்து விட்டோம், சம்பாதித்தோம், காணி வாங்கினோம், வீடு வாங்கினோம், பிள்ளைகளுக்கு திருமணங்களை முடித்து வைத்தோம், படிக்க வைத்தோம். ஆனால் இதற்கு அப்பால நாம் சமூகத்திற்கு என்ன செய்தோம்? பின்னால வரக்கூடியவர்களுக்கு என்னால ஏதாவது கயிறுகள் நலவுகள் நடந்ததா? மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால சொல்லக்கூடிய அளவுக்கு நான் ஏதாவது விசேஷமான நலவுகளை செய்திருக்கிறேனா என்று நான் என்னையும் சேர்த்தே கூறுகின்றேன். நாம் யோசித்து பார்க்கணும். ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், என்னுடைய வாழ்நாளில் எந்த நாளில் என்னுடைய வளமையாக செய்கிற அமல்களை விட கூடுதலான அதிகரிப்பான அமலை செய்யாத ஒரு நாள் என்றால் அதற்காக வேண்டி நான் கவலைப்படுவதை போன்று கவலைப்பட்டதை போன்று உலகத்தில் வேற எதற்காகவும் நான் கவலைப்பட்டதில்லை. ஒவ்வொரு நாளில் ஏதாவது நல்ல விடயங்களை கூடுதலாக செய்திருக்கிறோமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறோமா? அப்படின்னு அந்த காலம் அல்லாஹ்வுக்கு முன்னால சாட்சி சொல்லும். அந்த நேரம் நமக்காக சாட்சியாக இருக்கும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால கால நேரம் அது மிகவும் பொறுமதியானது. அதனால தான் அல்லாஹ் காலத்தை தன்னுடன் இணைத்து கூறியிருக்கிறான்.
ஒரு ஹதீஸ குதிசியில் அல்லாஹ் கூறுகின்றான், யசுப்பு பனு ஆதம் அத்தஹர், ஆதமுடைய மக்கள் எடுத்ததற்கெல்லாம் காலத்தை ஏசுறாங்க. ஏதாவது ஒன்று நடந்த, இப்போ நாங்கள் இருக்கிற காலம் மிச்சம் சூடாகிக்குது பாருங்களேன், இப்படி சூடடிக்குது. சில வேளை மழை கூடுதலாக பெய்ந்த என்ன, இப்படி ஒரே மழை பொழித்து கொண்டே இருக்குது. சில நேரம் எங்களை அறியாமல் காலத்தை நாம் ஏசுவோம். ஹதீஸ குதுசியில் அல்லாஹ் கூறுகின்றான், யசுப்பு பனு ஆதம் அத்தஹர் வானத்தஹர், ஆதமுடைய மக்கள் காலத்தை ஏசுகின்றார்கள், நான் தான் காலம். பியதி அல்லைலு வன்னஹார், இரவும் பகலும் என்னுடைய கட்டுப்பாட்டில், நான் தான் அதை மாறி மாறி வரச் செய்கின்றேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் அந்த காலம் மிக முக்கியமானது என்பதனால தான் நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மிக முக்கியமான 4 கேள்விகள் உலகத்திலேயே தந்து விட்டான். உங்கள்கிட்ட நாங்கள் என்ன கேள்வியை கேட்போம் என்று. உலகத்தில் பரீட்சை எழுதுகிறவர்களுக்கு அப்படி கொடுத்தா சரியான ஈஸியாக மாறிவிடும். ஆனால் கியாம நாளில் நான் உங்கள்கிட்ட ஆக முக்கியமான 4 கேள்விகளை கேட்பேன். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால உங்களோட கால்களை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. மிக தெளிவான திருமிதி ஷரீஃபுடைய ஹதீஸ், லா தஸாலு கதமா இப்ன ஆதம் ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரிடத்திலேயும் 4 கேள்விகள் கேட்டு அதற்கு பதில் சொல்லாத வரைக்கும் அவருடைய காலை அசைக்க கூட முடியாது. அதில் முதலாவது வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, நாம் அவனுக்கு கொடுத்த வாலிபம், இளமை பருவம். முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் யோசிக்கணும், நம்முடைய இந்த இளமை பருவம் ஏதோ எங்களுக்கு ஃப்ரீயா கிடைத்ததல்ல. நாளை மறுமையுடைய நாளையில் அல்லாஹ் முதலாவது கேட்பான், வான் ஷபாபிஹி ஃபீமா அப்லாஹு, நான் உனக்கு தந்த இளமை பருவத்தை நீங்க என்ன செய்தீங்க, அதுல என்னென்ன வேலைகளில் ஈடுபட்டீங்க, என்ன நல்ல வேலைகளை செய்தீங்க, எந்த கெட்ட வேலைகளை செய்தீங்க, இவைகள் ஒவ்வொன்றை பற்றியும் மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான். வான் உமுரிஹி ஃபீமா அஃப்னாஹு, நாம் தந்த வாழ்நாள், முதலாவது இளமை வாலிபம், இரண்டாவது வாழ்நாள், மூணாவது வான் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, நீங்க சம்பாதித்த சொத்து, செல்வம், பணம் இருக்குது, அதை எப்படி சம்பாதித்தீங்க, எப்படி செலவழிச்சீங்க. சம்பாதிப்பதற்கு மட்டும் இஸ்லாத்தில் வரையறை அல்ல, செலவழிப்பதற்கும் ஒரு கட்டுப்பாடு, செலவழிப்பதற்கும் ஒரு வரையறை. அதே மாதிரி வான் இல்மிஹி மாதா அமில பிஹி, நீங்க கற்ற அறிவு ஞானத்தின் மூலமாக என்ன அமல் செஞ்சீங்க. வெறும் இஸ்லாத்தில் நாலேஜ் மட்டுமல்ல நோக்கம், படிக்கிறது மட்டுமல்ல நோக்கம், அந்த படித்ததை கொண்டு நீங்க என்ன செயல்படுத்தினீங்க, அந்த படித்ததை கொண்டு எந்த அமல்களை செய்தீங்க, உங்களுக்கு கீழால் உள்ளவர்களுக்கு எவைகளை சொல்லிக் கொடுத்தீங்க. இந்த 4 கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நம்முடைய கால்களை அகற்றக்கூட முடியாது என்றார்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய மிக தெளிவான ஹதீஸ், நிஅமதான் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்களுக்குள்ள மிக முக்கியமான 2 அருட்கொடைகள், பாக்கியங்கள். அதில் மக்கள் அவர்கள் கவன ஈனமாக இருக்கிறார்கள், அவர்கள் கவனமீனமாக இருக்கிறார்கள். அஸ்ஸிஹத்து வல் ஃபராக், ஒன்று உடல் ஆரோக்கியம், மற்றது ஓய்வு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 2ஐயும் நபி அவர்கள் விசேஷமாக சொன்னார்கள். ஒன்று உடல் ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. நாம் எதை சொல்ல வருகிறோம் என்றால், நாம் வெகு விரைவில் பெரிய ஒரு லீவு காலத்தை அடைய இருக்கிறோம். அநேகமாக இன்றைய தினத்திலிருந்து அடுத்த வெள்ளி வரைக்கும் அல்லது அதுக்கு அடுத்த திங்கள் வரைக்கும் ஒரு வாரம் அல்லது 10 நாள் நம்மில் அநேகமானவர்களுக்கு விடுமுறை கிடைக்க இருக்குது. இந்த விடுமுறை காலத்தை நாம் எவ்வாறு கழிக்க வேண்டும், இந்த ஓய்வு காலத்தை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும். அந்நியவர்களை போன்று வெறும் கூத்து கும்மாளங்கள், அதாவது விளையாட்டு போட்டிகள் அல்லது வேற வகையான அதாவது என்டர்டைன்மெண்ட், அதாவது அவர்களுடைய கால நேரங்களை போக்குவதற்காக வேண்டி பொழுதுபோக்கு காட்சிகள், கண்காட்சிகள், இதிலே மட்டும் நாங்கள் செலவழித்தோம் என்றா நமக்கும் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமே இல்லை. அதனால நம்முடைய இந்த விடுமுறை காலம்
நம்முடைய இந்த ஓய்வு காலங்களை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும்? இப்போ எங்களோட நாட்டில் மட்டுமல்ல, முழு உலகத்திலேயும் அந்த லீவு நாட்கள் வந்தால் இப்போ அநேகமாக அந்த சுற்றுப்பயணம் போவது என்பது அது அத்தியாவசியமான ஒன்றாக மாறிவிட்டது. ஒரு 30-40 வருடங்களுக்கு முன்னால் அப்படி ஒன்றை நாங்கள் காணல்ல, அப்படி ஒன்று இருக்கல்ல. இந்த அந்த அளவுக்கு வாகன வசதிகளும் இருக்கல்ல. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அப்படி ஒன்றே தெரியல. ஆனால் இப்போ ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை லீவு வந்தால் போதும், தொடர்ந்து 3 நாள் லீவு, எல்லாருமே பிளான் பண்ணிடுவாங்க. எங்கே போகிற, குடும்பத்தோடு எங்கே போகிற, எங்களோட நாட்களை எப்படி கழிக்கிற. நான் எதை சொல்ல வாரேன்டா, சுற்றுப்பயணமோ பிரயாணமோ அதற்கும் நம்முடைய மார்க்கத்தில் வழிகாட்டுதல் இருக்குது. பொதுவாக இஸ்லாமிய சரித்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், பிரயாணம் மிக முக்கியமான 3 நோக்கங்களுக்காக பிரயாணம் நடந்திருக்குது. அதிலிருந்து நபிமார்கள் கூட விதிவிலக்கு அல்ல. நபிமார்கள் கூட பிரயாணம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் அடிக்கடி சொல்லுவோமே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவியையும் பச்சிளம் பாலகனையும் அந்த இடத்துல விட்டு துஆ செய்துவிட்டு அங்கே மக்காவிலிருந்து போனதே பெலஸ்தீனத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்தார்கள். ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஈஜிப்திலிருந்து ஜோர்டானுக்கு பிரயாணம் செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்திற்கு முன்னால ஷாம் தேசம், யமன், மிஸ்ர் போன்ற பல பகுதிகளுக்கு பிரயாணம் செய்ததாக சரித்திரத்தில் பதிவாகி இருக்குது. குர்ஆன்ல குறைஷியர்களுடைய பிரயாணங்களை கூட அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். குறைஷியர்கள் கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய 2 பிரயாணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுத்தான். அர்-ரிஹ்லாண்ட பிரயாணம். துபாய் போன்ற அந்த விமான நிலையங்களில் அரபியில் அனௌன்ஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த அர்-ரிஹ்லான்ற வார்த்தையை காதால் செவிமடுத்திருப்பீங்க. இங்கே குர்ஆனில் லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடை காலத்துடைய குளிர்காலத்துடைய 2 பிரயாணங்களை அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவாக்கி கொடுத்தான். அந்த குறைஷியர்களுடைய பிரயாணங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் ஞாபகப்படுத்தியிருக்கிறான். ஆனால் நம்முடைய இஸ்லாமியர்களுடைய பிரயாணம் அநேகமாக 3 நோக்கங்களுக்காக. ஒன்று வியாபார நிமித்தம், 2வது அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாதுக்காக, புனித போருக்காக, 3வது அறிவை கல்வியை கற்பதற்காக. இப்பொழுது 2ஐ நாம் பார்க்கலாம். வியாபாரத்திற்காக பிரயாணம், கல்வியை கற்பதற்காக வேண்டிய உண்டான பிரயாணம். இந்த 2ம் நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஹாதிற்குரிய பிரயாணம் அது ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் நம்முடைய பிரயாணங்கள் எவ்வாறு அமையணும்? இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பிரயாணத்தில் ஒரு முஃமின், ஒரு இஸ்லாமிய மனிதன் செய்யக்கூடிய பிரயாணத்தில் 5 வகையான லாபங்கள், ஹைறுகள், நலவுகள் ஏற்படணும். 5 வகையான லாபம், 5 வகையான நலவுகள். முதலாவது தஃப்ரீஜு ஹம்மின், கவலை நீங்கணும். அது அநேகமாக எங்களோட பிரயாணத்தில் நாங்கள் இப்போ ட்ரிப் போகிறாண்டா என்ன, கொஞ்சம் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து மனைவி பிள்ளை குட்டிகளோட சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், கவலைகளை மறக்கணும். அது அநேகமாக நம்முடைய பிரயாணங்கள் இருக்குது. 2வது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொன்னார்கள், வைக்ஸாபு மஈஷா, ஏதாவது தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம் நம்முடைய ட்ரிப்பில் அது அநேகமாக இல்லை. அவங்க நினைக்கிற சுற்றுப்பயணம் போனால் வியாபாரத்தை பற்றி பேசவே ஆதீங்க, இல்லை வியாபாரத்தை பற்றி பேசாதீங்க. என்ன, நான் ஃபெமிலியோடு வந்திருக்கிறேன். மஸ்ஜிதுக்குள்ளே வந்து ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணுவாங்க. தொழுகையுடைய நேரம் வந்தால் ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணுற, சில வேளை விட்டுட்டு ஓடி வெளியில் போகிற. ஆனால் ட்ரிப் போனால் இது மனைவி மக்களுக்குள்ள நேரம். அதனால் இங்கே பிஸ்னஸை பற்றி பேசாதீங்க, இங்கே நான் பிஸ்னஸை பேச மாட்டேன், நான் அடுத்த வாரம் ஆஃபீஸுக்கு வந்தால் பிஸ்னஸை பேசுவோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், உங்களோட பிரயாணம் முதலாவது ஒன்று என்ன, உங்களோட கவலைகள் நீங்குவதற்காக. 2வது வியாபாரத்துடைய நிமித்தம். 3வது ஆக முக்கியமானது என்ன, சில கல்வி ஞானங்களை படிப்பதற்காக.
யாரும் தவறாக நினைக்காதீங்க. இப்போ நாங்கள் எந்த சூழலில் இருக்கிறோம்டா, ஓதுறதும் படிக்கிறதும் அது அந்தந்த வயசில் மட்டும். ஓதக்கூடிய காலத்தில் மதரசால மாணவர்கள் ஓதுவாங்க, அல்லது படிக்கிற காலத்தில் மாணவ மாணவிகள் படிப்பாங்களே தவிர மற்ற நேரங்கள் எங்களுக்கு படிக்கலா, எங்களுக்கு ஓதேலா, எங்களுக்கு தேவையான விஷயங்களை அறிந்து கொள்ள இயலா என்று நினைப்பார்கள். அவ்வாறு அல்ல. இப்போ எங்களுக்கு ஒரு கிழமை 10 நாள் லீவு கிடைக்க போகுதா? இந்த சபையில் பலர் இருப்பாங்க, அவர்கள் சின்ன வயசில் அவர்களுக்கு குர்ஆன் ஓத கிடைக்கல. இப்போ என்ன செய்யலாம்? இந்த ஒரு 10 நாள் நல்ல சந்தர்ப்பம். சில நேரங்களில் சில மஸ்ஜிதுகள் எல்லோரும் கைகளில் குர்ஆனை யாசீனை வச்சு ஓதும் பொழுது இவர்களுக்கு பெரிய தர்ம சங்கடம். ஆட்கள் பார்த்தா என்ன நினைப்பாங்களோ தெரியா, எனக்கு ஓத தெரியாதுன்னு சொல்வதற்கும் வெட்கம். அதனால சில வேளையில் அந்த சபைக்கு வாரல்ல, ஏண்டா ஓத தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த ஒரு 10-15 நாள் நல்ல சந்தர்ப்பம். அல்ஹம்துலில்லாஹ், எங்களோட ஒவ்வொரு ஊர்களிலேயும் ஒவ்வொரு மஹல்லாக்களிலேயும் நல்ல அறிஞர்கள், ஆலிம்கள், ஹாஃபிதுகள், காலிமார்கள் இருக்கிறாங்க. அவர்களை அணுகுவோம், அவர்களுடன் இணைவோம். ஹஸரத், எனக்கு குர்ஆன் ஓத கிடைக்கல சின்ன வயசுல, இந்த ஒரு 2 வீக்ஸ்ல நீங்க எனக்கு கொஞ்சம் இதை ஓத தாங்க, படிச்சு தாங்க. ஏன் இயலாது? எங்கிட்ட நிறைய பெற்றால பிசினஸ்காரவங்க இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த ஜும்மால உள்ள அந்த பயான்ல உள்ள விஷயத்தை கேட்டா போதும், இங்க மசாயில்கள் சொல்ற இடம் இல்லை, ஜும்மாவுடைய மிம்பர் மேடை. ஒவ்வொரு வியாபாரிமாரும் நேரத்தை ஒதுக்கணும், டைம்களை ஒதுக்கணும். அநேகமாக எங்களோட நாட்டில் குறைவோ சில மஸ்ஜிதுகளில் ஃபிக்ஹ் கிளாஸ் நடக்கும். என்ன நடக்குதுன்றா, அந்த ஃபிக்ஹ் கிளாஸை நடத்துகிற ஹஸரத் அவர் பஜாரில் இல்லை, அங்க அந்த கிளாஸில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் வியாபாரிமாரும் இல்லை. என்ன நடக்குது? வியாபாரிமாருக்கு சட்டம் தெரியாது, சட்டம் தெரிந்தவர்கள் வியாபாரம் செய்வதில்லை. இது நீக்கப்படணும். யாரு அங்க சட்டத்தை சொல்கிறார்களோ அவர்களும் கொஞ்சம் மக்களுடன் புலங்கோணும், வியாபாரிகளுடன் புலங்கோணும். நீங்க எந்த மாதிரியான டீல் பண்றீங்க, உங்களோட நேரடி பிசினஸ் எப்படி, உங்களோட ஆன்லைன் பிசினஸ் எப்படி, உங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்கள் எப்படி, அதில் எந்தெந்த முறையில் நீங்க செய்றீங்க, இவர்கள் போய் கேட்கணும். அவர்களும் ஒளிவு மறைவில்லாமல் அனைத்தையும் சொன்னாதான் ஃபத்துவா வரும். டாக்டர் மார்ட்ட போனா நோயை மறைக்கலா, உலமாக்கள்கிட்ட சட்டம் கேட்டு போனா அவர்கள்ட்ட முழு விவரத்தை சொன்னாதான் அவர்களால் சட்டம் சொல்லேடும். அதனால வியாபாரிகள், உங்களுக்கு ஒரு கிழமை 10 நாள் கிடைச்சிருக்குதா, உங்களோட பகுதியில் உள்ள முக்கியமான ஆலிம்கள், அறிஞர்கள், அவர்களுடன் இணைங்க. ஹஸரத், பிஸ்னஸ் சம்பந்தமாக உள்ள முக்கியமான மசாயில்களை கொஞ்சம் சொல்லித்தாங்க, எங்களுக்கு ஒரு 1 hour ஒதுக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், கேட்ட உலமாக்கள் படித்து கொடுப்பதற்கு தயார். இன்னும் நிறைய இளம் ஆண்களும் பெண்களும் திருமணம் முடிக்க இருக்கிறாங்க. 6 மாதம் 1 வருடங்களுக்கு முன்னாடி திருமணத்திற்குரிய வேலை என்ன, ஹால் புக் பண்ணுவது, நகை வாங்குவது, உடுப்பு தைப்பது, சாப்பாட்டுக்கு என்ன, எப்படி எங்களோட ஹால் அரேஞ்ச்மெண்ட் அனைத்தையும் செய்யறாங்க. ஆனா திருமணத்திற்கு பின்னால அந்த கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் எப்படி வாழணும், அதற்குரிய ஒரு கோர்ஸ் எடுத்தீங்களா, அதற்கு எங்கேயாவது கிளாஸ் போனீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், சில இடங்கள்ல நடக்குது. அநேகமாக திருமணம் முடிக்க இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு, அந்த பொண்ணுக்கு அந்த மாப்பிளைக்கு நேரம் இல்லை, டைம் இல்லை. நான் சொல்ற இந்த விடுமுறை காலங்களை நீங்க அதற்கு பாவீங்க. எந்த நாளும் ஒவ்வொரு வருஷமும் சுற்றுப்பயணம் போறோம், பார்த்திருக்கிறோம். ஆனால் இப்போ என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் ஆரம்பிக்க போகிறேன். நான் எப்படி மனைவியுடன் வாழணும், என்னுடைய மனைவி கணவனுடன் எப்படி வாழணும், பெண்களுக்கு வேறாக ஆண்களுக்கு வேறாக. அல்ஹம்துலில்லாஹ், பல இடங்களில் சில இடங்களில் பல இடம் இல்லை, சில இடங்களில் ஏற்பாடுகள் இருக்குது. திருமணம் முடிக்கிறவர்கள் அதற்காக கால நேரத்தை ஒதுக்கணும். அது சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட, அனுபவசாலிகள்கிட்ட போய் எங்களோட ஃபேமிலி லைஃப், எங்களோட குடும்ப வாழ்க்கையை நாங்கள் எப்படி வாழணும், அது மிக முக்கியமான ஒன்று. நான் சொல்ற இந்த விஷயம் நானாக சொல்லல. ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னால ஒரு ஆஃப் சீசன்ல நாங்கள் உம்ராவுக்கு போயிருந்தோம். அங்க சவுதியில அந்த இஜாசா சைஃபியா, அந்த கோடைக்கால விடுமுறைக்கு முன்னால் உள்ள ஜும்மா, அங்க ஹரம் ஷரீஃப்ல அப்துல் ரஹ்மான் சுதைஸ் ஹஃபிதஹுல்லா, அந்த இமாம் சுதைசி அவர்களுடைய ஹுதுபா, அவர்கள் முழுக்க ஹுதுபாவுல உங்களுக்கு முன்னால ஒரு பெரிய லீவ் ஒன்று வரப்போகுது, அந்த விடுமுறையை நீங்க எப்படி கழிக்கணும்,
அவர் சொன்ன விடயங்கள், நான் ஞாபகப்படுத்தின அந்த விடயங்கள் அவர் முதலாவது சொன்னார். சவுதியில் நிறைய உலமாக்கள் இருக்கிறாங்க, நீங்க அவர்களை தேடி போங்க, அந்தந்த ஊர்களுக்கு போங்க, அவர்களுடைய இல்முடைய மஜ்லிஸில் உட்கார்ந்து உங்களுக்கு தேவையான ஷரியாவுடைய சட்ட திட்டங்களை படிங்க. அதற்கு முன்னால சொன்னார்கள், உங்களுடைய வயது முதிர்ந்த உம்மா வாப்பாமார் இருப்பாங்க, நீங்க நகரத்தில் இருக்கிறீங்க, அவர்கள் பிறந்த அந்த வளர்ந்த கிராம சூழல்ல இருப்பாங்க, நீங்க டைம் ஒதுக்கி உம்மாட்ட போய்த்து ஒரு கிழமை இருங்க, வாப்பாவோட போய்த்து ஒரு கிழமை இருங்க, அந்த உம்மா வாப்பாவுக்கு டைம் கொடுங்க, அவர்களுடைய பழைய பேச்சுக்களை கேளுங்க, அவர்களுடைய பழைய கதைகளை கேளுங்க, அவங்க கையால் அந்த உம்மா ஆக்கித்தாரத்தை சந்தோஷமா சாப்பிடுங்க, அந்த பெற்றோர்களை சந்தோஷப்படுத்துங்க, அவர்களை திருப்திப்படுத்துங்க, அவர்களுடைய முக்கியமான நோய்களா இருந்தா அதற்கு வைத்தியங்களை செய்து கொடுங்க, வாப்பாவுடைய காலை அமுக்குங்க, உம்மாவுடைய தலைக்கு எண்ணெயை பூசி விடுங்க. நாங்கள் வாழும்போது அவங்க என்னெல்லாம் இல்லை எங்களுக்கு செஞ்சாங்க. எங்களுடைய அசுத்தம், எங்களுடைய நஜீஸ் அனைத்தையும் சுத்தப்படுத்தி எங்களுக்காகவே அவர்கள் தங்களுடைய அனைத்து இன்பங்களையும் துறந்தாங்களா இல்லையா? சில கடந்த காலங்களில் நாங்கள் பார்த்துருக்கலாம், சில பெற்றோர்கள் வெளியில் ஷர்ட் போட்டிருந்தாலும் உள்ளுக்கு போட்டிக்கிற பெனியன் கிழிஞ்ச பெனியனாக இருக்கும். மகன் நல்ல வசதியாக இருப்பார், ஆனால் வாப்பா அந்த பெனியன் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு போடலாம் தானேன்னு சொல்லி அந்த கிழிந்த பெனியனை சில வேலை துவைத்து போடுவார். ஒரே 2-3 ஷர்ட்களை வச்சிருப்பார். ஒரே செருப்பை பல மாதமாக வருஷமாக பாவித்தவைகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். ஏன்? என்னுடைய இந்த பணம் என்னுடைய மகளுக்கு தேவை, என்னுடைய மகனுக்கு தேவை என்பதற்காக அவர்களுடைய நியாயமான, அவர்களுடைய மிக முக்கியமான தேவைகளை கூட தியாகம் செய்தார்கள் பிள்ளை குட்டிகளுக்காக. ஆனால் இப்போ மகான் பெரிய ப்ரொஃபஷனல் ஆகிட்டார், அவர் லோயர் ஆகிட்டார், அவர் டாக்டர் ஆகிட்டார், அவர் பெரிய பெரிய போஸ்டில் இருக்கிறாரு. இப்போ உமாக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, என்ன செய்ய, என்ன மகான் பிஸி தானே, என்ன மகான் டாக்டர், அவருக்கு டைம் இல்லை, அவருக்கு சரியான வேளாண்டு உம்மா அவர்கள் மகளை திருப்தி யாக்கி வச்சு சொன்னாலும் உண்மையில் அவர்களுடைய உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கும். யார் யாரையோ சந்திக்க டைம் கொடுப்போம், கூட்டாளிமார்களோடு இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் அவர்களோடு உட்கார்ந்து அரட்டை அடிப்போம், அவர்களோடு பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் பக்கத்தில் உள்ள உம்மாவை போய்த்து பார்ப்பதற்கு டைம் இல்லை, வாப்பாவோட போய் கொஞ்சம் உட்கார்ந்து பேசுவதற்குரிய நேரம் இல்லை. அங்கே ஹரம் ஷரீஃபில் இமாம் சுதேசி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள், வயது முதிர்ந்த உங்களுடைய பெற்றோர்களுக்கு டைம் கொடுங்க, அவர்களுக்கு ஹிதும செய்யுங்க, அவர்களோட போய் அமருங்க, அவர்கள் பேசுகிற பேச்சை கேளுங்க, அவர்கள் பழைய காலத்து கதைகள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. உங்களுடைய சங்கடமாக இருக்கும், பரவாயில்லை, வேற யார் அவர்களோடு உட்கார போகிறது, வேற யார் அவர்களுடைய பேச்சை கேட்க போகிறது? மகன் கேட்கணும், மகள் கேட்கணும், பேரன் பேத்திகள் உட்காரணும். நாங்கள் இடையில ஞாபகப்படுத்துறது, சில வெளிநாட்டில் அநேகமாக உள்ளவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்தை தான் படித்து கொடுத்திருப்பாங்க. யூகேலையோ யூஎஸ்லையோ கனடாலேயோ அவங்க வெளியில் வந்தா வலிக்கு விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் ஆங்கிலத்தில் தான் விழுவுறது. அவங்களும் நாங்கள் சொல்லக்கூட பிள்ளைகளுக்கு தமிழை படிச்சு கொடுங்க, சிங்களத்தை படிச்சு கொடுங்க. வீட்டுக்கு வந்தா அந்த உம்மாவோட அப்பாவோட பேசணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், அப்பாவோட பேசுறதுக்கு பாஷை தெரியா, உம்மாவோட பேசுறதுக்கு தமிழ் தெரியா. அவங்க நினைக்கிற எங்கட புள்ள பெரிய பெரிய என்னமோ செய்து கொண்டிருக்கிறார். அந்த உம்மா அந்த அப்பாவுக்கு பேரன் பேத்திகளோட கொஞ்சம் ஆசை, ஆனால் பாஷை தடையாக இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் யோசிக்கணும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, நான் எதை சொல்லிக்கொண்டு வருகிறேன் என்றால், எங்களுடைய அந்த விடுமுறை காலத்தை அர்த்தமுள்ளதாக செலவழிக்கலாம், அர்த்தமுள்ளதாக மாற்றலாம். தேவையான விடயங்களை படிக்கணும், ஃபெமிலி லைஃபுக்கு தேவையானதை படிக்கணும், அதே மாதிரி பெற்றோர்களுக்கு ஹிதும செய்யலாம். அதோட ஆக முக்கியம் என்ன? எங்களுடைய பணமும் எங்களுடைய காலமும் அது எங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சதல்ல. இப்படி காலத்தை பற்றி அல்லாஹ் கேட்பானோ அதே மாதிரி பணத்தை பற்றியும் கேட்பான்.
சில நேரங்களில் நாங்கள் பார்க்கலாம், குளிருக்காக வேண்டி தாராளம் நீங்கள் மலைநாட்டு பிரதேசங்களுக்கு போகலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்பொழுது கடும் சூடு எங்களோட தலைநகரத்தில், அதனால் தாராளம் போகலாம். ஆனால் போகிற நேரத்தில் எங்களோட மார்க்கத்துடைய வரையறைகளை பேணணும். நான் ஒரு முஸ்லிம் ஆண், நான் ஒரு முஸ்லாமிய பெண் என்ற அந்த அடையாளத்தோடு நாங்கள் போகணும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தா ரொம்ப சங்கடம். நொன் முஸ்லிமை விட எங்களுடைய இஸ்லாமிய சில ஆண்கள் பெண்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தா கண்ணீர் வடிக்கணும். மெயின் ரோட்டுகளில் அவங்களோட வாகனங்களை நிறுத்தி கொண்டு வாகனத்தில் உள்ள அந்த பாட்டுகளை சத்தமாக போட்டுக்கொண்டு அவங்க ரோட்டில் என்ன செய்கிற ஆடல்களில் ரோட்டில் ஆடிக்கொண்டு இருக்கிற மதுபானங்களை சர்வசாதாரணமாக அவர்கள் குடிக்கிற, அது மாத்திரமல்ல இரவு 2 மணி 3 மணி வரைக்கும் அங்கங்கே சுற்றி கொண்டு அதாவது திரிஞ்சு கொண்டு ஆடல்கள் பாடல்கள் தேவையில்லாத கூத்து கும்மாளங்களில் ஈடுபட்டு பெருமையா சொல்றது, நான் நேத்ராவு படுக்க போனதே 3 மணிக்குத்தான், நான் படுக்க போனதே 4 மணிக்குத்தான். அப்போ அவர் எழும்புவார் எப்படி? பகல் 12 மணிக்கு தான் எழும்புவார். அவருடைய அந்த பிரயாணத்தில் அவருடைய ஃபஜ்ருடைய தொழுகை என்ன? வாப்பா தொலாட்டி மகன் தொழுவாரா? உம்மை தொலாட்டி மகள் தொழுவாங்களா? எங்களோட பேரன் பேத்திகள் எங்களால் கட்டுப்படுத்திடுமா? அதனோட எந்த பிரயாணமாக இருந்தாலும் எங்களுடைய இஸ்லாமிய அடையாளங்களை நாங்கள் பாதுகாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பேர் பிரயாணம் செய்ய வாகன வசதி இல்லை, ரூம் எடுக்க வசதி இல்லை, அங்கே புஃபேல சாப்பிட வசதி இல்லை. ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு செல்வத்தை தந்திக்கிறான். அதற்காகவாவது நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் இல்லையா? நேர காலத்தோட பிள்ளைகளை படுக்க போடணும், காலையில ஃபஜ்ருக்கு எழுப்பாட்டணும். தேவாண்டா அவர்கள் ஃபஜ்ரு பின்னால தேவாண்டா படுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஃபஜ்ரும் தொழாம குர்ஆனும் ஓதாம அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாம நொன் முஸ்லிம மாதிரி எங்களுடைய சுற்றுப்பயணம் எங்களோட ட்ரிப் அமைந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஆகிராவுல அதற்கு நாங்கள் பதில் சொல்வது சிரமமாக மாறிவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் எதிர்வர கூடிய நாட்களில் நாங்கள் அப்படி போகணுமா? வரையறையோட கட்டுப்பாடோட அந்த அஜ்னபி மஹ்ரமியத்தை பார்க்கணும். எங்களுக்கு வீட்டில் இருக்கும் பொழுது எந்த பெண்ணை பார்ப்பதோ பேசுவதோ கூடாதோ. அங்க ட்ரிப் போனா அங்க சர்வசாதாரணம், ஆண்களும் பெண்களும் இரண்டரை கலக்கிற. அதற்கு பின்னால் எனக்கு சொல்லலா பாரதூரமான தவறுகள் நடக்கும். சில வேளை நாங்கள் 17-18 வருஷமா எங்களோட வீட்டில் எங்களோட மகளை எங்களோட சகோதரிய ரொம்ப கவனமாக வளர்த்திருப்போம். இந்த ஒரு கிழமை ட்ரிப் போனதோட சில நேரங்களில் எங்களோட பிள்ளைகள் எங்களோட கண்ணுக்கு முன்னால் உள்ள பெண்கள் கற்பை இழந்து வரக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டிருக்குது. இன்னும் பல வாலிபர்கள் அங்கே ட்ரிப்பில் போய்த்துத்தான் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. பலர்கிட்ட கேளுங்க, மகன் நீங்கள் எப்படி பழகினீங்க? இல்லை, நான் நீங்கள் ட்ரிப் போனேன் தானே, இந்த நண்பர்களுடன் சேர்ந்து போய் இதற்கு நான் பழகினேன். தயவு செய்து நாங்கள் எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களோடு இருக்கணும். ஆனால் ஒத்த ஒரே வயதுடைய 18-20 வயது ஆண்களை மட்டும் 20-18 வயதுடைய பெண்களை மட்டும் நாங்க அந்த சுற்று பயணத்துக்கு அனுப்பினோம்டா சில வேளை எல்லாத்தையுமே இழந்து விட்டு அவர்கள் வருவார்கள். அதற்கு நானும் நீங்களும் தான் பதில் சொல்ல வேண்டி வரும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால் சுற்றுப்பயணமாக இருக்கலாம், ட்ரிப் போவதாக இருக்கலாம், மார்க்கத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்ட வரையறைகள் கட்டுப்பாடுகள் அழகான இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களோட நல்ல பண்பாடோட மற்றவர்களோட அழகா பேசுறது கதைக்கிறது, யாருக்கும் எந்த வகையில் எங்களோட பேச்சால எங்களோட நடவடிக்கை எங்கட நடத்தைகளால எங்கட எந்த வித அதாவது அடுத்தவர்களுக்கு இடையூறு வராத விதத்தில் நாங்க போய் வந்தா சிலவேளை அதை கைருள்ளதாக அல்லாஹ் மாற்றுவான். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, அதனால நாம் எதை சொல்லிக்கொண்டு வாரோம் என்றா எப்படி வணக்க வழிபாடுகளுக்கு எங்களுக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தான் பிரயாணத்திற்கும் அழகான நல்ல பயணங்களுக்கும் மார்க்கத்தில் ஷரீஅவுல சில வழிகாட்டுதல் வரையறைகள் எங்களுக்கு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாங்கள் நடந்து வளர்ற எங்களோட ஆண் பெண் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியானவர்களாக வாழ்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்குரிய சந்தர்ப்பங்களை நம் எல்லோருக்கும் தந்திருவானாக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார்கள், உறவினர்கள், முழு உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. விசேஷமாக வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கிற இந்த மோசமான ஆஃபத்
ஆபத்தான சூழ்நிலையை மாற்றி அந்த நாடுகளில் வெகு விரைவில் அச்சமற்ற பயமற்ற யுத்தம் இல்லாத ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. இந்த நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. அச்சமற்ற பயமற்ற சூழலை ஏற்படுத்தி தந்திருவாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை தந்திருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.